இது ஏற்கனவே இப்போ சங்கரமடத்தில் ஒன்றுனா திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள்லாம் ரொம்ப கடுமையாக வாழ் சுழற்றி களத்தில் போராடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சர்ச்சை ரொம்ப அப்பட்டமாக வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த சிசிடிவி மூலமாக. இதில் இது வரைக்கும் திராவிடர் கழகத்தினர் யாரும் பெரிய அளவில் கருத்து சொன்ன மாதிரி எங்கேயும் பார்க்க முடியல. தமிழை மையப்படுத்தி இயங்கக்கூடிய இந்த மடங்கள் வந்து தமிழ் அர்ச்சனை, தமிழ் வழிபாடு, தமிழ் ஆட்சி மொழி இதை நோக்கி தான் இந்த சைவ மடங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி தான் இயங்கணும். அது அடிப்படையில் சைவ சமயத்தின் அடிப்படையில் அப்படி தான் இயங்க முடியும். அப்படி இயங்கணும் அப்படின்ற காரணத்தினால இது உண்மைத்தன்மை பார்த்த பிறகு அவங்க கண்டனம் தெரிவிப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான வந்து இன்னைக்கு தான் நடந்திருக்கு, 2 நாள் தான் நடந்திருக்கு. உடனே வந்து கருத்தரிப்புறதுக்கான தேவையில்லை. விசாரிப்பாங்க. விசாரித்த பிறகு யார் மீது தப்பு இருக்குதோ அதன்படி அறிக்கை வரும். அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கான போராட்டங்களை தொடருவாங்க. தவறு யார் செஞ்சாலும் தவறு தானே. முதல்ல இந்த ஏற்கனவே வந்து ஒருத்தர் ஒரு மடாதிபதியை வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்றத வந்து தலையில் வச்சு தூக்கிட்டு போகணும் அப்படின்றது எல்லாரும் தான் கண்டிச்சாங்க. இல்லை ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்து மக்கள் கட்சி இதில் ரொம்ப விகரசாக இறங்கி ஆதீனத்தை எதிர்க்கிறாங்க. அவருக்கு மனநல சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை அது இந்து மக்கள் கட்சி இதில் வந்து கருத்தறிவிக்கல. எனக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழர் சமயம் வேறு, இந்து சமயம் வேறு. இந்து சமயம் வந்து சனாதனத்தை பின்பற்றி வர்றது. தமிழர் சமயமான சைவ சமயம் வந்து சமத்துவத்தை பின்பற்றி வருது. அன்பின் உயரியது வழிநிலைன்னு சொன்ன மாதிரி அன்பு தான் இங்கே பிரதானமாக இருக்கக்கூடியது. மக்கள் மத்தியில் வந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் பேசக்கூடியது தான் சைவ சமயம், தமிழர் சமயம். அப்படி இருக்கும்போது இந்து மக்கள் கட்சி என்னன்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்கும். அவங்க வேற ஏதாவது எதிர்பார்த்துருப்பாங்க. அது நடவடிக்கை அது நடைபெறாமல் போயிருக்கும். அதனால அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே தவிர அவர் பச்சை தண்ணி கூட கொடுக்கல அப்படிலாம் சொல்றாங்க. இவங்க ஏதாவது எதிர்பார்த்துருப்பாங்க, அது மூலயமா நடக்க முடியாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைவ மடம் என்பது மக்கள் மத்தியில் இந்த மக்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும், தமிழை பரப்பணும், சைவ நெறியை பரப்பணும். இதுதான் அவங்களோட வேலையாக இருக்கணும். அப்படி வந்து இந்த ஆதீனம் வந்து 2022 வந்து பொறுப்பேற்றாரு. இது வரைக்கும் ஒரு திருக்குறள் கூட அவரை பற்றி பேசினதா தெரியல.